எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மேஜரான கேள்வி. வாட் இஸ் பிராண்டிங்? இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். நீங்க ஒரு ஆன்டர்பிரினரா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு காமன் மேனா இருந்தாலுமே சரி, எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்து அடிக்கடி மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். பிராண்டிங்ன்னு சொல்றாங்களே அப்டின்னா என்ன? அப்டின்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கும். பிராண்டிங்னா ரொம்ப சிம்பிள். உங்க லோகோ மட்டும் உங்க பிராண்ட் கிடையாது. லோகோ இஸ் பார்ட் ஆஃப் யுவர் பிராண்ட். ஏன்னா பிராண்டிங்ல 7 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அந்த பிராண்டிங் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிராண்டிங் இஸ் தி ஃபீலிங் தட் a particular person or a customer gets when they லுக் அட் யுவர் கம்பெனி. இதுதான் பேசிக்கா பிராண்டிங்கோட சிம்பிள் டெஃபினிஷன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டோட லோகோ உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க குடுக்குற ஒரு ரிசப்ஷனோ, இல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க குடுக்குற உங்களுக்கு சர்விஸோ, அந்த ஃபுட்டோட டேஸ்ட் இந்த மாரி விஷயங்கள வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பண்ற ஆக்டிவிட்டி எல்லாமே தான் பிராண்டிங். நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பிராண்டு. அந்த பிராண்டோட மொத்த பிலாசபி, நம்மளோட ஐடியாலஜி, நம்மளோட சர்விசஸ் இது எல்லாத்தையும் மக்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம பண்ற மொத்த ஆக்டிவிட்டியோட பேரு தான் பிராண்டிங். இதுல வந்து லோகோ வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். ஆனா லோகோ மட்டுமே ஒரு மொத்த பிராண்டும் கிடையாது. நெறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம் இனிஷியலா, ஒரு லோகோ நல்ல லோகோ பண்ணா போதும். லோகோ வந்து பார்க்க ஏஸ்தெட்டிக்கலா சூப்பரா இருந்தா போதும். இந்த மாரி நெறைய விஷயங்கள மட்டும் நம்ம பார்த்துட்டு, அத மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவ்வளோதான் நம்ம பிராண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஜெனரலா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். ஒரு ஃப்ரீ பிக்ல இருந்தோ இல்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்தோ ஒரு லோகோ ஒண்ணு எடுத்துப்போம். ஒரு நல்ல விசிட்டிங் கார்டு ஒண்ணு போட்டுப்போம். ஒரு லெட்டர் ஹெட் அந்த விசிட்டிங் கார்ட பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கிட்டு அவ்வளோதான் நான் கம்பெனிக்கு பிராண்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஆனா அது மட்டுமே பிராண்டிங்க்கு பத்தாது. ஏன்னா இப்ப நம்ம பண்ண எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லோகோ பண்ணோம். அத தாண்டி நம்ம பண்ண எல்லாமே வெறும் மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் மட்டும் தான். நம்ம கம்பெனிக்கு பிராண்டிங் எதுவுமே பெருசா பண்ணல. ஒரு பிராண்டிங்கோட மொத்த கோல் என்னதுன்னா, இட்ஸ் ஆல் அபௌட் பில்டிங் ட்ரஸ்ட். ஒரு கஸ்டமரோ, ஒரு யூசரோ நம்ம கம்பெனிய பார்க்கும்போது நம்மள நம்பி காசு குடுக்கணும் அப்படிங்கிறத இந்த மொத்த ஈக்கோசிஸ்டமா வந்து ஒருத்தர்ட்ட சொல்றதுக்கு தான் இந்த பிராண்டிங்ன்ற மொத்த ஆஸ்பெக்ட் வந்து ஃபங்ஷன் ஆகுது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ரேண்டம் இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கீங்க. அந்த இ-காமர்ஸ் ஸ்டோர் வந்து கல்யாண பத்திரிகை .com அப்படின்னு சும்மா ஒரு ரேண்டமா ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சிருக்கீங்க. ஒரு கஸ்டமர் வந்து அதுல கார்ட் டீட்டெயில்ஸ் போட்டோ, இல்ல கிரெடிட் கார்ட் நம்பர் போட்டு நெட் பேங்கிங் பண்றதுக்கோ யோசிக்க கூடாது. நம்பி அதுல கார்டு போடணும். அதுல டீட்டெயில்ஸ் போடணும். இன்னைக்கு Amazonல பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ நம்ம நம்பிக்கையான இன்ஃபர்மேஷன் குடுப்போமோ, அதே மாரி உங்க இ-காமர்ஸ் ஸ்டோர்லயும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம வந்து நம்பிக்கை குடுக்கணும். இந்த ட்ரஸ்ட்ட பில்ட் பண்றதுக்கு தான் இந்த மொத்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பிராண்டிங்க நம்ம ஒரு பிசினஸ்க்காக செய்ய போறோம். பிராண்டிங்ல மொத்தம் 7 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஐடென்டிட்டி, பொசிஷனிங், மெசேஜிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், ரெபுடேஷன், எமோஷனல் கனெக்ஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி. இந்த 7 விஷயம் சேர்ந்தது தான் பிராண்டிங். இந்த மொத்த கோர்ஸ்ல இந்த 7 விஷயத்த எப்படி பண்றது? அத எப்படி கஸ்டமர்ட்ட கரெக்ட்டா போய் கம்யூனிகேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம்.